வணக்கம். உலகம் இன்று ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறது. வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் உலக வானிலை ஆய்வு நிறுவனம் WMO தற்போது ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் உருவெடுத்துள்ள எல் நீனோ தற்போது தீவிரமடைந்து வருகிறது. இது வெறும் சாதாரண காலநிலை மாற்றம் அல்ல, இது ஒரு சூப்பர் எல் நீனோ நோக்கி நகர்வதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. என்ன இந்த சூப்பர் எல் நீனோ? 2026ஆம் ஆண்டு ஜூலை முதல் செப்டம்பர் மாதத்திற்குள் பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட மிக அதிகமாக உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது சாதாரண எல் நீனோவை விட வீரியமிக்கது. உலகளாவிய வெப்பநிலையை இது புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதுதான் மிகப்பெரிய கவலை. பிரான்ஸ் நாட்டின் எச்சரிக்கை. ஐரோப்பாவில் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை பாருங்கள். பிரான்சில் கடந்த வாரம் மட்டும் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலைகளால் ஹீட்வேவ் உயிரிழப்புகள் 30 விழுக்காடு அதிகரித்துள்ளது. சுமார் 2000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசு சுமார் €100 மில்லியன் இந்திய மதிப்பில் சுமார் 900 கோடி ரூபாய் தொகையை மருத்துவமனைகளில் குளிரூட்டும் வசதிகளை மேம்படுத்தவும் 30,000 ஏசி இயந்திரங்களை வாங்கவும் ஒதுக்கியுள்ளது. இது காலநிலை மாற்றத்தின் தாக்கம் எவ்வளவு கொடியது என்பதற்கு ஒரு நேரடி உதாரணம். இந்தியாவிற்கு என்ன ஆபத்து? நட்சத்திரக்குறி. செப்டம்பர் மாதம் தொடங்கி இந்தியாவின் பருவமழை மற்றும் காலநிலை முறையில் இந்த சூப்பர் எல் நீனோ மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழைப்பொழிவு. எல் நீனோ பொதுவாக இந்தியாவின் பருவமழையில் மாற்றங்களை ஏற்படுத்தும். சில பகுதிகளில் வறட்சியும் சில பகுதிகளில் எதிர்பாராத அதீத வெள்ளமும் ஏற்பட வாய்ப்புள்ளது. பயிர் விளைச்சலில் பாதிப்பு ஏற்படலாம், இது உணவுப் பொருட்களின் விலையேற்றத்திற்கு வழிவகுக்கும். எல் நீனோ ஆண்டுகளிலேயே உலக வெப்பநிலை எப்போதும் உச்சத்தில் இருக்கும். இது இந்தியாவிலும் கடும் வெப்பத்தை உண்டாக்கும். நாம் செய்ய வேண்டியது என்ன? நட்சத்திரக்குறி. WMO அறிவுறுத்துவது போல இது முன்கூட்டியே எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நேரம். விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அரசு துல்லியமான வானிலை அறிக்கைகளை முன்கூட்டியே வழங்க வேண்டும். தண்ணீர் மேலாண்மை மற்றும் மின்சார தேவைகளை திட்டமிடுவது அவசியம். பிரான்ஸ் எடுத்தது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உலக நாடுகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். காலநிலை மாற்றம் என்பது ஏதோ ஒரு புத்தகத்தில் இருக்கும் செய்தி அல்ல, அது இன்று உங்கள் வீட்டுக் கதவை தட்டும் யதார்த்தம். எல் நீனோ 2026 அன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் எச்சரிக்கையோடு இருப்பது மட்டுமே நம்மிடம் உள்ள ஒரே ஆயுதம். உலகம் இப்போது ஒரு மாற்ற காலத்தில் இருக்கிறது. எல் நீனோ என்பது ஒரு எச்சரிக்கை. இயற்கை நம்மிடம் சொல்கிறது, நீங்கள் கிளைமேட் இக்னோர் செய்ய முடியாது. இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, ஆனால் விழிப்புடன் இருக்க வேண்டிய விஷயம். இந்த தகவல்கள் குறித்து உங்கள் கருத்து என்ன?